மேரத்தான் போட்டி மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் சார்பாக சார்ஜ் பி சென்னை ரன்ஸ் 2025 MRT1 இனிஷியேட்டிவ் அப்படின்ற இந்த மேரத்தான் பந்தயத்தை அவங்க வந்து வருஷம் நடத்திட்டு வராங்க. வெவ்வேறு கேட்டகரியில் 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், அப்புறம் வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச் அவங்களுக்கும் தனியாக ஒரு கேட்டகரியில் நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் கிட்டத்தட்ட 12,000 பேர் 12,000 பேர் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, முன்பதிவு பண்ணி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து இந்த போட்டியில் கலந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது. இந்த மேரத்தான் போட்டி அவங்களுடைய ஹெல்த்துக்கு, அவங்க கொடுக்குற விளையாட்டுக்கு, உடல் தகுதிக்கு அவங்க கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. வருஷம் நடத்திட்டு வராங்க. இந்த வருஷம் நான் கலந்துக்கிட்டு அந்த போட்டியை துவங்கி வச்சிருக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். கலந்துக்கிட்ட அனைத்து பொதுமக்கள், பெண்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக ஒரு போட்டி நடத்த போறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஏற்கனவே அதான் பல மாநிலங்கள்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பீகார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நண்பர் நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீங்க. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட இருக்கின்றது. அதில் அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார். குறிப்பாக தான் எங்கெங்க தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு, அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாகவே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த வெல்வதற்கான வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எனவே இதில் எப்படியாவது அந்த இதை பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்கு வந்து நான் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும்? அது அவங்க இயக்கம், அது அவங்களுடைய பொதுச் செயலாளர். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுக்கு தான் சொன்னேன். அவர் தான் இன்னைக்குமே நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னதுதான் காரணம். சார், பல இடங்கள்ல மான்சூன் ப்ரிப்பரேஷன் நீங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த 1 வீக்கா சென்னையில ரோடு ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அது செய்தி தொலைக்காட்சிகள் எந்த செய்திகள் வந்தாலும், சோசியல் மீடியாவில் எந்த செய்திகள் வந்தாலும் இல்லை, தொடர்ந்து இப்ப ஆரம்பிக்கல. நாங்க கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே வந்து அனைத்து அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வர வச்சு ஒரு கண்டினியூஸா இந்த மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் கிடையாது, இப்போ கடந்த 3-4 ஆண்டுகளாகவே இதை நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். 2-3 நாள் நல்லா மழை பெஞ்சது, இப்போ விட்டுருக்கு. இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த 3 நாட்களாக எல்லா இடத்துலையும் வேகமாக போயிட்டு இருக்கு. மற்றபடி WRT ஒர்க்ஸ், அப்புறம் வந்து இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸ், கார்பரேஷனுடைய ஒர்க்ஸ் எல்லாமே களத்தில் பார்க்கும்போது எனக்கு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. எங்கே போனாலும் இந்த ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க. அந்த பிரச்சனையை அங்கங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம். இன்னும் அடுத்து 1 வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு, வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. எங்கள் சைட்லேருந்து, அரசு சைட்லேருந்து அனைத்து ஒர்க்கும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொதுமக்களும் அவங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது சம்பந்தப்பட்ட அமைச்சரான நேரு அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. எது இருந்தாலும் இது பழிவாங்கன் முகத்தோடு இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இதுக்கு ஏற்கனவே முதலமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. நானும் இதுக்கு ஏற்கனவே தெளிவாக பேட்டி கொடுத்திருக்கிறேன். இதுக்கு உண்மையா யாரு பேட்டி கொடுக்கணுமோ, இன்னும் நீங்க அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்ல பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இன்னொன்னு, அவர் திரு அஜித் சாருடைய பேட்டியை நான் முழுசா இன்னும் பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன், முழுசா இன்னும் பார்க்கல. அதனால அதுக்கு கருத்துக்கு ஒரு விரும்பல. அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து. அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான்.